லிவிங் ரூட் பிரிட்ஜ் திஸ் சைடு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மலைவாழ் கிராம மக்கள்லாம் இங்கே தாங்க வந்து ஒரு சில பேர் துணி துவச்சிட்டு இருக்காங்க. ஸோ மரக்கட்டை வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஆணி அடிச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து மேலே வந்து ஏறி போகணும். அந்த பாயிண்ட்லேருந்து வந்து இங்கே எண்டு வரையும் வந்தாச்சு. கேஸ் வியூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மக்கள்லாம் வந்து உள்ள குளிக்கிறதுக்காக இறங்கிட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜ் இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3500 படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போகணுமா. ஸோ அது வந்து எப்படி என்னால் வந்து இறங்கி போகிறேன்னு தெரில. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இந்த மூங்கில் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையான மூங்கில் மரம் இருக்குல்ல, அதில் வந்து ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி 2 சைடு அடைச்சிட்டு நெருப்பில் போட்டு வாட்டி ரைஸை வந்து கொதிக்க வைப்பாங்களாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நான் நடந்து வந்துட்டுருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்ஸாம் வரணும். அஸ்ஸாம்லேருந்து மேகாலயா ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். பட்ஜெட் டூரும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப கம்மியான காசை வச்சு நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு கால்லாம் வலிக்குது. வேறு யாராவது ஒரு பேச்சு துணைக்கு வந்தால் கூட பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கலாம். யாரையும் காணும். அங்கே நிறைய ஸ்டிக் வந்து விற்றுட்டு இருந்தாங்க கையில் வந்து பிடிச்சிட்டு ஊனி நடக்கிறதுக்கு. நான் தான் வந்து நினச்சேன் இதெல்லாம் எதுக்கு, அவங்களாம் வந்து ஒரு 35-40 வயசு உள்ளவங்க வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க, நமக்கு என்ன ஈஸியாக நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ தான் தெரியுது செங்குத்தெல்லாம் வந்து இறங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறுறதுக்கு நொந்து போயிடுவேன். சரி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போகலாம். உட்காந்து தான் நடந்து போயிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த வழியாக போயிட்டு நேராக அது இப்படியே இறங்குது. இறங்கி இந்த சைடு போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் கீழே ஊற்றணும் போகணுன்னு தெரில. பாருங்க இதுக்கப்புறம் கடைகள்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து கடைகள்லாம் அவங்களும் வச்சுருக்க மாட்டாங்க. தண்ணி வந்து அப்படி நமக்கு ரொம்ப தண்ணிக்கான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஊற்றுலேருந்து வர்ற தண்ணி கீழே ஊற்றுதில்ல, அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம். 3500 படிக்கட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதையும் ஒருத்தவங்க வந்து எண்ணியிருக்காங்க பாருங்கள். உட்கார்றதுக்கு வந்து மூங்கில் கட்டி வச்சுருக்காங்க. என்னோடய மொத்த எனர்ஜியுமே வந்து இதில் லாஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். சவா சவா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து நார்மலாக வந்து ஸ்லோப்பாக வந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் செங்குத்தாக போகுது. என்னால் வந்து முடியல. அப்பா 3500 படிக்கட்டுனா சும்மாவா? சவா அப்பா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம்ல, மேலே வந்து கீழே வந்து களைச்சி போயிட்டோம். மேலே ஏற முடியலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரூம் வந்து எனக்கு வந்து 11 மணிக்கு வந்து செக் அவுட் பண்ணணும். மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள வாழைத்தாரெலாம் மேலே வந்து வித்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்பா இப்போ பாருங்கள் வந்து இது எவ்வளோ ஒரு பள்ளமான ஒரு ஏரி அப்படின்னு தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளம்னு. உட்காந்து போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு வீடுகள்லாம் நிறைய தெரியுது பாருங்க. கேமராவில் சரியாக தெரியுதுன்னு தெரியல, எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. சின்ன சின்ன வீடுகளாக தெரியுது, குட்டி குட்டியாக. ஸோ அந்த மக்கள்லாம் வந்து அங்கேருந்து எப்படி தான் மேலே ஏறி போவாங்க? ஏதாவது வந்து கீழே தான் இருப்பாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு மேலெல்லாம் போகணும்ல கடைக்கெல்லாம். ஸோ அதுக்கு வந்து அரிசி
காய்கறி சாமான்லாம் வாங்குறதுக்காக மேலே போகணும்ல, அவங்களாம் எப்படி தான் போவாங்கன்னு தெரியலையே. கீழே வீடு இருக்குது அந்த இடத்துல. ஒருவேளை அது வந்து சின்ன சின்ன நமக்காக தங்குறதுக்காக வந்து ரெஸ்டாரண்ட் ஆகுது கூட இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்குங்க. எனக்கு வந்து ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கிடச்சா போதும். இன்னொரு விஷயங்க, கீழே வந்து ஸ்லிப்பாகாமல் வந்து நம்ம போயிட்டுருக்கணும். படிக்கட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்கணும் அப்படின்னா கீழே வந்து வழுக்கிட்டு வச்சுன்னா அவன் செல்லாமல் அந்த உருண்டு போயிட்டே இருப்பான். நம்ம வந்து இந்த மாதிரி கம்பி வச்சுருக்காங்க, அது கூட ஒரு சேஃபானது தான். நீங்களே பாருங்கள், என் கூட வேறு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காணோம். நான் மட்டும்தான் தனியாக வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து நின்றுட்டுருந்தாங்க அங்கே மேலே. அவங்களாம் வந்து யோசித்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை வந்து பாதி தூரம் வந்துட்டு திரும்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மக்களை கூட காணும். இங்கே ஏறும்போது செத்தாங்க. என்னால் வந்து இறங்குறதுக்கே போல வந்து மூச்சு வாங்குதுன்னா ஏறும்போது சரியான கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏறி வர்றாங்க பாருங்கள். இப்போ தான் மக்கள்லாம் யாருமே அப்படின்னு வரலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஃபாரினர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸாக அசாமீன்ஸான்னு தெரில. Hello bro. Hi. How is track? Nice. Too difficult to. Coming down is easy, but coming up is. ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஐயோ அட்ரா சாமி, எப்படி தான் இந்த பொண்ணெல்லாம் ஏறி போயிட்டுருக்குன்னு தெரில. எனக்கு வந்து இந்த பொண்ணு இங்கே வந்து ஏறி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளால் ஏன் முடியாது. இவங்களே வந்து ஏறி போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து தனியாக நடந்து வந்ததுக்கு. ஸோ நம்ம தான் வந்து தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினச்சேன். என்னோடய கால்லாம் அப்படியே நடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கால் வந்து மூச்சு வாங்கினுச்சின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து உட்காந்துக்க வேண்டியதான். 3500 படிக்கட்டுனா ரொம்ப வந்து சாதாரண விஷயம் இல்லை. வா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் முடியல. இங்கே வந்து ஷவா ஆட்டோ பூச்சாவது. அந்த இப்போ போகும்போதெல்லாம் 2 பொண்ணுங்களை வந்து குச்சி கொடுத்து ஊனிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சுல, அதை கூட நான் வந்து ரொம்ப அலட்சியமாக நினச்சேன். மேலே வரும்போது என்னத்த குச்சி நடந்து போகலான்னு, இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது. ஐயோ என்னது, யாரோ விசில் அடிக்கிற மாதிரி இருந்தது. பறவையா? அட்டைப்பூச்சி எதுவும் மேலே ஏறாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து அட்டைப்பூச்சிக்கு தான் போயோம். கண்டிப்பாக வந்து நம்ம போய் அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜை வந்து பார்க்குறோம். கீழே இறங்குறதுக்கே இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னா மேலே ஏறுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் என்னால் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு இருக்க போகுது. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். 100% இதை விட கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி மலைவாழ் மக்களை தவிர வேறு யாருமே போகலங்க. ஒரு டூரிஸ்ட் வந்து நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா, அவங்கள தவிர வேறு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள், யாரையும் காணும். வா வா இந்த இதிலலாம் வந்து இறங்கி ஏறணும்னு வச்சிங்களேன், ஜிம்முக்கே போக வேண்டியதில்லை. அந்தளவுக்கு கால் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும்.
சோஃபா கிட்ட வந்து நீர்வீழ்ச்சியெல்லாம் நிறையா தெரியுது. ஆனால் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்த வீடியோ எடுத்தோன்னா சரியாக தெரியாது. ஏன்னா நான் வந்து நிறைய கீழே வந்துட்டேன். நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது தெரியுமா? மலை மேலேருந்து கீழே ஊற்றுது. நம்ம வந்து டாப்லேருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது, வீடு மாதிரி. அப்படி நம்மளால் மேலே ஏற முடியல அப்படின்னா அங்கே போயிட்டு தங்கிட்டு நம்ம வந்து காலையில் வந்து வரலாம். காலையில் அப்படிங்கிற ஈவினிங்கை போல் வரலாம். மூவாயிரத்தி 500 படிக்கட்டில் இன்னும் எவ்வளோ தான் நடந்து வந்திருக்கேன்னு தெரில. இன்னும் எவ்வளோ தூரம் தான் கீழே போகணுன்னு தெரில. சின்னதாக ஒரு பொட்டி கடை இருக்குது மலைக்கும் கீழே. ஹவு மச் திஸ்? 60. ஓ, இட்ஸ் டபுள் ரேட். ஓகே, ஹவு மச் திஸ் வாட்டர் பாட்டில்? Water 20. Okay, give me a bottle. One. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது கீழே நடந்து வந்து. ஓகே, லெமன் ஜூஸ் ஆர் டீ மேகி அவைலபிள்னு எழுதியிருக்காங்க. ஹவு மச் ஸ்டெப்ஸ் ஆர் ரிமைனிங்? லிவிங் ரூட் பிரிட்ஜ் திஸ் சைடு. நான் ஒரு மேலேருந்து காட்டினேன்ல கீழே வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குன்னு. அதை வந்து எப்படி பார்க்க போகிறோம்? அது எங்கேயோ எனக்கு வந்து மேலேருந்து பார்க்கும்போது வேறு கீழே எங்கேயோ இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நடந்து வரும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம அங்கே தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், அந்த வீடுகள்லாம் இங்கே தான் இருக்குது. கீழே வந்து இவங்க நிறைய உணவுக்கான சாப்பிட்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்து இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள்லாம் வந்து மேலே போகிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோஃபா தண்ணியெல்லாம் மேலேருந்து ஊற்றுதில்ல, வாட்டர் ஃபால்ஸு. அதோட தண்ணி வந்து இங்கே தாங்க வருது. நம்மளை தவிர வேற யாரையுமே காணும். நான் சிங்கிள் பர்சனாக வந்து வந்துட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம். ஸோ இந்த வியூ மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படி இறங்கி எப்படி போகிறது பாருங்கள். ரெகுலராக விழுந்தோன்னா தண்ணி நம்மளை அப்படியே அடிச்சுட்டு வந்து சைடு போயிடும். இந்த மலைவாழ் கிராம மக்கள்லாம் இங்கே தாங்க வந்து ஒரு சில பேர் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடம் தான் வந்து துணி துவைக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து தண்ணி இங்கேருந்து ஊற்றி வருதுல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கலரில் இருக்குது. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. நாட் அலவுட். இப்போ நம்ம வந்து டபுள் டக்கர் பிரிட்ஜை போய் பார்க்கலாம். டபுள் டக்கர் பிரிட்ஜுக்கு வந்து இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட வரும்போது கேட்டால் இந்த சைடுன்னு சொன்னாங்க. இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், லாங் ரூட் பிரிட்ஜ்னு. வழி வந்து இந்த சைடு போட்டிருக்காங்க, ஏரோ மார்க்கு. ஸோ நம்ம இந்த சைடெல்லாம் போய் பார்க்கலாம். ஓ, இங்கே தாங்க வந்து நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. எப்போ காலையிலே இங்கே வந்து இறங்கி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து சீக்கிரமே வந்து பகல் ஆகிடுறது அப்படிங்கிறதுனால 4 மணி 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் ஆகிடுது. ஸோ மக்கள்லாம் வந்து வெள்ளனையாகவே இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடால் நம்ம போயிட்டு இந்த பிரிட்ஜை பார்க்கலாம்.
பார்த்தீங்களா மக்கள்லாம் வந்து அந்த ஸ்டிக்கு குச்சி வச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஊனி நிறைய பேர் எல்லாருமே இப்படி தான் வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து வித்தவுட் அந்த ஸ்டிக்கை வச்சு வந்தது மட்டும் நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லோரும் அந்த குச்சை வச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் பாருங்களேன். அந்த வாட்டர் சின்ன சின்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. தண்ணி எங்கேயும் சொட்டி சொட்டி வர்றது. நம்ம அந்த ஒரு காடு பார்த்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோவில், ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும். அது என்னென்னா வந்து அடர்ந்த காடு. இந்த மாதிரி மலை இந்த மாதிரி இருக்காது. பிளெயின் சர்ஃபேஸாக கொஞ்சம் தூரம் மேலே ஏறினாலும் இறங்கினாலும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க காட்டுறேன். சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து ஊற்றிட்டு இருக்கு. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை 2 நாள் தான் பெஞ்சுது. ஆனால் அதுக்கே இவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துங்க. தண்ணியும் அதே மாதிரி செம்ம க்ளீனாக இருக்குது. நான் வந்து எல்லோரும் ஸ்டிக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னல, இந்த கம்பு மாதிரி வச்சு எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு வந்து வந்தாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் இந்த வழியில் தான் போகணும். ஸோ இதோட இங்கேருந்து வந்து கீழே இறங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இதான் அந்த வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜ். இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே வரையும் போகுது. இது வந்து சிங்கிள் ரூட் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. டபுள் டேக்கர் பிரிட்ஜுக்கு வந்து வேறு எதுவும் போகணுமா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஸோ மரக்கட்டை வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க, ஆணி அடிச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து மேலே வந்து ஏறி போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓஹோ செம நேரோவாக இருக்குது. இது வந்து மரத்தோட வேர் இருக்குல்லங்க, அந்த வேர்லேயே இதை போட்டு பின்னி பின்னி இதை வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்து வியூ வந்து செம்மையாக இருக்குங்க. இங்கே நான் நடுவில் போயிட்டு இந்த சுற்றிலும் பார்த்தா வியூவை காமிக்கிறேன். பாருங்க guys என்ன மாதிரி இருக்குன்னு. இதில் வந்து மோர் தென் 2 பீப்புள்ஸுக்கு தவிர வந்து அதிகம் யாரும் போகக்கூடாதான். அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன்னு சொன்னல மேலே, அங்கே உள்ள தண்ணி ஊற்றி அந்த மாதிரி இங்கே கீழே வடிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் நேராக வந்து அங்கே தான் போகுது. ஒரு அம்மா அங்கே துணி துவைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது வெளியே போயிட்டு வேறு இடத்துக்கு போகுது. ஸோ பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுது. இங்கே பாருங்க. இதனால தான் வந்து 2 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரிட்ஜ் வந்து அப்படியே ஆடுது தான். நான் எனக்கே ஒரு பயமாக தான் இருக்குது. மோர் தென் வந்து 2 பீப்புள்ஸ் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சீக்கிரம் பார்த்துட்டு அந்த சைடு போகணும். ஏன்னா நமக்காக வந்து அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து வந்து இங்கே எண்டு வரையும் வந்தாச்சு. இந்த மரத்தோட தன்மையே இப்படி தான் நினைக்கிறேன். என்னென்னா வந்து இந்த மாதிரி வேர் இருக்குல்ல, அந்த வேர் வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு 2 மரம், அங்கே ஒரு மரம் இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது. அதே மாதிரி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு மரம் இருக்குது. தண்ணியோட கலரை வந்து கீழே போய் நம்ம பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். அப்படியே வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா 2 பேர் தான் அலௌடு அப்படிங்கிறதுனால. ஸோ பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா அந்த வேர்லேயே வந்து இதை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர் வந்து தானாக போயிட்டு அதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சா இல்லை
மக்கள்லாம் வந்து அதில் ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு தெரில. நம்ம இந்த வழியாக போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பாதை போகுது. இதையும் போயிட்டு பார்த்துட்டு அந்த பிரிட்ஜில் வந்து கனெக்ட் ஆகுறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வழியாக அங்கேருந்து போயிடலாம். இதான் வந்து கீழே இறங்குறதுக்கான பாதை. எப்படி இருக்கு? हाँ एक बार वीडियो को बनाओगे क्लिक करो हाँ आगे तक क्या जा आगे कुछ नहीं है तो यहाँ से वापस जाना है ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, வலிக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். நேராக போய் கீழே தான் விழுவும். இங்கே பாருங்களேன். இங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது, பாறையில் தான் சிக்கலாம். மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாட்டர் என்ன கிளியரா இருக்குன்னு பாருங்க. தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ கிளியரா இருக்குங்க. நம்ம அந்த பிரிட்ஜ் நடந்து வந்தேன்னு சொன்னல, பாருங்க அது மேலே இருந்தால் நடந்து வந்தது. இதே மாதிரி என் தலைக்கு மேலே இன்னொரு பிரிட்ஜ் இருக்குங்க பாருங்க. இதுவும் அந்த ரூட் பிரிட்ஜ் தான். இப்போ இந்த தண்ணி எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக நான் காட்டுறேன். பாருங்க, அந்த கேப்பில் ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுதா, அந்த வழியாக தான் இது வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு இது வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்க மேலே வந்து இந்த ரூட் பிரிட்ஜ் அது வழியாக தான் மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் கலரில் இருக்குங்க. எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பாருங்க தண்ணி. அந்த உள்ள கல் பாறைகள்லாம் தெரியுது அப்படியே. கேமரா உள்ள விட்டு எடுத்தேன். கேஸ் தீபம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மேகாலயாவில் இது மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் மேகாலயாவில் விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்த வந்து இது மாதிரி கவர் பண்ணுவேன். மக்கள்லாம் வந்து உள்ள குளிக்கிறதுக்காக இறங்கிட்டு இருக்காங்க. நான் மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு எனக்கு வந்து 3500 படிக்கட்டு கீழே இறங்கி வரதா இருந்தது. ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வரும்போதே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது கீழே இறங்கி வரதுக்கு. ஸோ மேலே ஏறி போகணும் நான் இப்போ வந்து. ஸோ எப்படி போகிறேன்னு தெரில. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த சைடு போகணும். பாருங்கள் மக்கள்லாம் அங்கிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, அங்கே தான் போகணும். இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. நான் முதல்ல ஏறி அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தை வழியாக தான் ரூட் பிரிட்ஜ் வழியாக தான் கீழே இறங்கி வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன்.
ஸோ இது வழியாக வந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம். அந்த ரூட் பிரிட்ஜ் வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு வேர். இந்த மரம் தாங்க வந்து அந்த ரூட் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதோட வேர் தாங்க இந்த மரம் தான் அது. இந்த வேரை போட்டு அப்படியே பின்னி 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 அந்த பாலம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. அதோட வேர் எப்படி வருதுன்னு பாருங்கள். நேற்று ஒரு 5 நாளாக வந்து மழை பெஞ்சதுனால வந்து க்ரீனரியாக இருக்குது இப்போது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தோம்னா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. எங்கே இருக்குது 2 பாலம் சொன்னாங்க. இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸோ கைஸ் இங்கேருந்து நான் வந்து எக்ஸிட் ஆகி போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து நான் ஆரம்பிக்கல. அதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. மேலே எப்படி ஏறுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த இடம் வந்து கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி படிக்கட்டு வந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கினாலும் வந்து அந்தளவுக்கு வந்து சமமாக தான் போகுது. அங்கே பாருங்கள் சமமாக போயிட்டுருக்கா. அதனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அங்கே அந்த மலை மேலே ஏறணும்ல 3500 படிக்கட்டு. ஸோ அதான் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்காம போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் பார்த்து அந்த பிரிட்ஜில் ரூட் பிரிட்ஜ் இருந்ததுல அது டபுள் டக்கர் பிரிட்ஜ் இல்லையா. மெயின் வந்து இங்கே தான் இருக்கான். இந்த பாருங்கள் இந்த ஒரு பாதை வழியாக போயிட்டுருக்கணுமா. ஸோ நல்ல வேலை இங்கே கேட்டதில் வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் இதுவும் வந்து அப்படியே மலை மேலே ஏறுற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சமமாக இருந்ததுன்னா போதும். இங்கே பாருங்கள் சொல்லி வாய மூடில் கொஞ்சம் தூரம் ஏறுற மாதிரி இருக்குது. மொத்த எனர்ஜியும் இதிலே லாஸ் ஆகிடும். வந்து என்னது ஒரு அமேசான் காடு மாதிரி உள்ளே போயிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க மேலேருந்து. எவ்வளோ ஒரு அடர்ந்த காடாக இருக்குது பாருங்கள் சுற்றிலும். இங்கே பாருங்கள் இங்கேருந்து மக்கள்லாம் வந்து இங்கே உள்ளூர் மக்கள் வந்துட்டுருக்காங்க. கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குங்கிறாங்க இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜு. ஸோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு ரூமில் உள்ள சாமான்லாம் இதை வந்து பார்த்துட்டு ரூமில் உள்ள சாமான்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து குவாஹாட்டி போகணும். இங்கே பாருங்கள் எப்படி பள்ளமா அப்படியே போகுது பாருங்கள் படிக்கட்டு. நம்ம மெயினாக பார்க்க வந்தது இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜை தான். ஆனால் பாருங்களேன் ஏறுறதுக்கு வந்து எப்படி தான் ஏற போகிறேன்னு தெரில. மேலே காடை பாருங்க சரியான காடு இது. சவா அங்கே மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்கள் தெரியுதா. நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வேகமாக நடந்து அவங்கள வந்து பிடிச்சாச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ வேகம் நடக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து நமக்கு நல்லது. எவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து மேலே போகலாம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் டபுள் டக்கர் பிரிட்ஜ். Double decker bridge is like 45 minutes from here. 45 minutes. ஐயோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes ஆகுமாங்க. ஓ மை காட். எனக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 45 நிமிஷம் நடக்கணுமா? அப்படியே வந்து ஆடுது. பார்த்தீங்கன்னா வந்து இது கம்பி தான், கம்பியில் தான் கட்டியிருக்காங்க. தட 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 தடன்னு ஆடுது கால் வைக்கும். இந்த பாலத்தில் வந்து ஸ்லோவாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து அப்படியே ஆடுது. இங்கே பாருங்கள், இப்படி ஆட்டினா ஆடும்.
இதுலேயே வந்து இவ்வளோ மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த எண்டு வரையும் எத்தனை மக்கள் போயிட்டுருக்காங்கண்ணே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட போயிட்டுருக்காங்க. இவங்க ஆட்டுற ஆட்டில் வந்து இப்போ அருந்தே விழுந்து போல இருக்கு. ஏன்டா அப்படி ஆட்டுறீங்க? நான் முதல்ல வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப தூரத்தில். இதுதான் இந்த சைடு தான் எனக்கு டபுள் டக்கர் பிரிட்ஜ் இருக்குன்னு தெரில. ஸோ தெரிஞ்சிருந்தா முதல்ல இதை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேகாலயா வந்தீங்கன்னா நான் வந்து லொக்கேஷன் தர்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. காலை வந்து இந்த மாதிரி வச்சு போகணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சு போனால் தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம இந்த மாதிரி வச்சோன்னு வச்சுக்கலாம், உள்ற போயிடும் கால் கம்பிக்குள்ளே. இங்கிட்டு பாருங்களேன், மேலே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இதுலேயே ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க. இதுலேயும் வந்து ஏறி நம்ம வந்து ஸ்டெப் வழியாக ஏறி மேலே போகணும். இது எனக்கு நம்ம 3500 படிக்கட்டு மாதிரிலாம் தெரில, இதை விட வந்து அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சீக்கிரம் போகலாம். இந்த சைடு பாருங்க கைஸ், என் பால்குலையிலே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கை வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் வந்து மேகாலயா வராமல் இருந்திருந்தேன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேங்க லைஃப்பில் ஒரு டைம். இங்கே பாருங்கள் எப்படிலாம் எப்படி போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. மக்கள் வந்து இந்த பாலம் இருக்குல்ல தங்க தெரியலங்க, இதில் தான் வந்துட்டுருக்காங்க. ஆட்கள்லாம் இதில் தான் வர்றாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஆட்கள் கம்மியாயிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வரிசையாக 30-40 பேர் வந்துட்டு இருந்தாங்க. கீழே போய் காட்டுறேன். ஸோ இந்த பாலத்து வழியா, ஸோ அந்த டைமில் எப்படி தான் அந்த படிக்கட்டெல்லாம் இவ்வளோ தூரத்தில் வந்து அந்த டபுள் டக்கர் பிரிட்ஜுக்கு வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? நான் வரும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன்னு. இன்னும் இந்த சைடு என்ன தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. நம்ம வந்து நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடக்கணுமா? அப்பா, இந்த படிக்கட்டு வழியா ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு டபுள் டக்கர் பிரிட்ஜை வந்து பார்க்கலாம். ஐயோ, இவ்வளோ தூரம் வந்து போயிட்டே இருக்கு. எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படி தான் போடலான்னு நினைக்கிறேன். காட்டை பார்த்தீங்களா? அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த படிக்கட்டு இப்படியே வந்து மேலே ஏறி இந்த மாதிரி மேலே ஏறி போகுது. வா, நம்மளால வந்து முடியாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் போயிட்டுருக்கேன். இதுதான் 3500 படிக்கட்டா? 3500 படிக்கட்டை தாண்டி இருக்கும். இப்போ நம்ம வந்து காட்டோட உள் பகுதிக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் எத்தனை படிக்கட்டு இருக்கு? பாய், how many step remaining? 1000 step. ஐயோ, இன்னும் வந்து 1000 படிக்கட்டு வந்து தாண்டி போகணுமாங்க? சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களே நடந்து போகும்போது நம்மளாலேயே முடியாது. மேகாலயா பெஸ்ட்டுங்க.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி இருக்குல்ல, அன்னாசி பழ செடியெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து யார் இது வச்சுருப்பாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாசி வந்ததுக்கப்புறம் யார் தான் எடுத்துகிட்டு போவான்னு தெரில. இந்த காடுகள்லாம் மோஸ்ட்லி பப்ளிக்கோடது. ஸோ இங்கே வந்து யார் இதெல்லாம் விளைவிக்கிறான்னு தெரில. சுற்றிலும் பாருங்கள். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து மணி பார்த்திங்கன்னா 12 மணி ஆச்சு. போகிறதுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி ஆயிரும். ஸோ திரும்பி வந்து நான் ஹோட்டலில் வந்து அதே ஹோட்டலில் தான் தங்கியிருக்க மாதிரி தெரியும். எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா திருப்பி அங்கே அசாம் போகிறது அப்படின்னா அந்தளவுக்கு எளிது கிடையாது. இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ரிமைனிங்? Maybe 300. 300 ஸ்டெப்ஸ். Yes. ஓகே, இட்ஸ் டூ லாங். Yeah, it's nice. ஐயோ, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 300 ஸ்டெப் இருக்கான். அடுத்த பாலம் இங்கே பாருங்கள், இரும்பு கம்பியாலான அடுத்த பாலம். எப்பா, இந்த பாலம் கூட பரவாயில்ல. ஆனால் இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆடுது. ஸோ பல காடு மலைகளை தாண்டி போயிட்டுருக்கோம். வாவ், பாருங்க. ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, எங்கேயா கூட்டிகிட்டு போயிருக்க காடு மலையெல்லாம் தாண்டி அப்படின்னு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாலம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடினாலும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏங்கப்பா, நீர்வீழ்ச்சியை பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ். வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ரொம்பவும் ஆழம். மறுபடியும் மேலே ஏறணும். மறுபடியும் எல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ எப்படி வந்தோமோ அது மாதிரி நான் கைஸ், இந்த மாதிரி பல பல பாலங்களை தாண்டி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து குளிக்கலான்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. கைஸ், வந்தாச்சு டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ். மேலே ஒரு ரூட் பிரிட்ஜ் போகுது பாருங்கள், கீழே ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த பேரை வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. வர்ற வழியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டாக இருக்குது. இறங்கி வர்றது செத்து பொழைச்சி தான் வந்தேன். பாருங்கள், அங்கேருந்து இறங்கி வரணும் கீழே. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். தண்ணி வந்து கடுமையான குளிராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது அப்படியே.